அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் உச்ச சுக்கிர மங்கள யோகத்தையும் விபரீத புத ஆதித்ய யோகத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எந்தெந்த விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை நிறைந்து கொடுக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகின்றன. அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க. தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மையானவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன. கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற இந்த கோழியானது சற்று தயங்குகிறது. ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது. ஆனால் இதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க. இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன. இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விலக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன. தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க. இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் துணிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிர மங்கள யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். எந்த விதமான தடையும் தாமதமும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 23ஆம் தேதியன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான கடகராசியிலும் 23 25ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க.
பாருங்க, சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும், திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய மந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக 2ல் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் விபரீத புத ஆதித்ய யோகமானது நிச்சயமாக ஏற்படுகிறது. அதிலும் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகளின் இணைவு என்பது மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகள், கடன் சார்ந்த தொல்லைகள், குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும். சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகி மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் குருவும் சுகஸ்தானத்தில் மிக வலுவாக 95% மேல் கடந்து விட்டார். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகள்ல சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல தடைகள் நிச்சயமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக மகிழ்ச்சி என்பது கிடைக்குங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர்கள் மிக சிறப்பாக மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரமங்கல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான காரியங்கள்ல மிக சிறந்த வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். பல தடைகள் விலகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி கலைத்துறை ரீதியான பணிகளை ஆக்கப்பூர்வமாகவும் துடிப்புடனும் செய்து அவற்றில் பொருளாதார ரீதியான வலுவான நிலையை அடைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய, உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அவற்றை முறியெடுத்து முன்னேற்றத்தை மிகவும் எளிதாக பெறக்கூடிய ஒரு மிக சிறந்த அதிர்ஷ்டமா நிறைந்த ஒரு தருணமாக உச்ச சுக்கிரமங்கல யோகம் விதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான ஒற்றுமையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மேலும் சாதகமாக கொள்ளக்கூடிய வலுவான அமைப்பில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. 3ல் ராகுவும் 9ல் கேதுவும் இருப்பதால் பல தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற மாசி மகம் அன்று மாசி மக குளத்தில் புண்ணிய நீராடுங்கள். பல்வேறு வகையான பாவங்கள், தோஷங்கள் நீங்கி புண்ணியமும் வாழ்வில் சுவிச்சமும் நிறைந்து கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.